ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கலாட்டா. எங்கள் சேனலில் தொடர்ந்து டெய்லி சினிமா சம்மந்தமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான அப்டேட்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபைனலி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து ஒரு வெப் சீரிஸோட தமிழ் டப் மே ஆக போகுது. அதாவது பீக்கி பிளைண்டர்ஸ் வெப் சீரிஸோடைய சீசன் 1 தமிழில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ஜீ கஃபேல தான் மே 19 ஈவினிங் 5 மணிக்கும் நைட் 12 மணிக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ வீக்லி ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களா, டெய்லியா அல்லது அன்னைக்கே ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிருவாங்களா அப்படின்றது தெரியல. சோ இத பத்தின அடுத்த அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகட்டும், பொறுத்து பார்க்கலாம். சோ இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் ஃபேன்ஸ் யார் இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய தமிழ் வெர்ஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி மற்றும் ஜாக்கி ஷ்ராஃப் அடுத்ததாக ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு முத்து என்கிற காட்டான் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருந்தாங்க. சோ இந்த வெப் சீரிஸோட ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இந்த வெப் சீரிஸ் ஒரு ரூரல் ஆக்ஷன் டிராமா அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ ஹாட்ஸ்டார்ல இதை இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களா. இந்த வெப் சீரிஸை டைரக்டர் மணிகண்டன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஒரு சில மனஸ்தாபத்தால அவர் இந்த வெப் சீரிஸ் விலகிட்டாரு. அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி தான் மிச்சத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதி டைரக்ஷன்ல இந்த முத்து என்கிற காட்டான் வெப் சீரிஸ் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஹிந்தி திரைப்படமான பூல் சுக் மாஃப் அப்படின்ற ஒரு படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனா அவங்க நாட்டில் இப்ப இருக்க சூழ்நிலை காரணமாக படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ண போறோம், அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அவங்க தியேட்டர்ஸ்க்கு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன்படி மே 23 இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி முதல்ல 9 ரிலீஸ் ஆக இருந்த படம் போஸ்ட்போன் ஆகி மே 16 டைரக்ட் ஓடிடி ஆக அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டு மே 23 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ ப்ரொமோஷனல் டாக்டிக் மாதிரியே தெரியுது. சோ பொறுத்து பார்க்கலாம், படம் ரிலீஸ் ஆகட்டும், அது மக்களை கவருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நானி அடுத்ததாக தி பாரடைஸ் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை நடிக்க இருக்காரு. இந்த படத்தை ஸ்ரீகாந்த் ஒடேலா தான் டைரக்ட் பண்றாரு. இதுல நானியோட லுக்கே வேற லெவல்ல இருக்கு. சோ இந்த படம் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினை இன்னும் செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்துல ஹீரோயினாக கயது லோகர் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா. சோ விரைவில் படக்குழுவே ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ கயதுடைய லைன் அப் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஆகிட்டே போகுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வருஷம் மற்றும் அடுத்த வருஷம் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ வருடங்களாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ பொறுத்து பார்க்கலாம் எந்தெந்த திரைப்படங்கள் அவங்க நடிக்கிற திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. சூரியுடைய மாமன் திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் பாண்டிராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபன்னா இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப் பயங்கர எமோஷனலாக இருக்கும். சோ நாங்க ஆடியன்ஸை ட்ரெய்லர் டீசர்ல ஜாலியான ஒரு படம் அப்படின்னு காட்டிட்டு ஏமாத்த விரும்பல. சோ படத்துல நிறைய எமோஷனலான விஷயங்கள் இருக்கு. சோ அதை காட்டுறதுக்காக தான் ட்ரெய்லர்ல ஒரு சில இடங்கள்ல ஃபன்னா காட்டியிருந்தாலும் அதிகமான எமோஷன் சீன்ஸ் காட்டியிருந்தோம். சோ படமும் ரொம்ப எமோஷனலான ஒரு மூவி தான். சோ நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ பொறுத்து பார்க்கலாம் சூரிக்கு இந்த படமும், அதாவது ஹீரோவாக நடிக்கிற சூரிக்கு இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியன் படை தலைவன் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படம் இந்த மே 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட ஒரு பிரஸ் மீட் நடந்துருச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அதுல விஜயகாந்துடைய ரமணா பட டைரக்டரான AR முருகதாசும் கலந்துக்கிட்டாரு. சோ அப்ப சண்முக பாண்டியன் பத்தி நிறைய விஷயங்கள் புகழ்ந்து பேசியிருந்தாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, இங்க இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிங்க, வளர்ந்து வாங்க, கண்டிப்பா ரமணா பாகம் 2 எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது விரைவில் இந்த காம்போ ரமணா பாகம் 2ல இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ரமணா அப்படின்றது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. சோ அதனுடைய பாகம் 2 அவசியமா இல்லையா உடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. RRR படத்துக்கு பிறகு மகேஷ் பாபுடைய 29வது படத்தை டைரக்டர் ராஜமௌலி டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல கதாநாயகியாக பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க. முக்கிய கதாபாத்திரத்துல மலையாள நடிகரான பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இவங்களை தவிர இந்த படத்தை விக்ரமும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பிளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக டோலிவுட் வட்டாரங்களை பார்க்கப்படுது. இப்ப தமிழ்லையும் இந்த விஷயம் கசிந்திருக்கு. பட் படக்குழு சைட்ல இருந்து இதை பத்தின எந்தவித அப்டேட்ஸுமே ரிலீஸ் ஆகல. பட் விக்ரமுக்கு கண்டிப்பா இப்படியான ஒரு திரைப்படம் தேவை. அந்த படமாக இந்த படம் அமைய போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். பட் இது இன்னும் ஆஃபிஷியலா அப்டேட் ஆகல. பட் இப்ப செய்தி வெளியாகி இருக்கு. படக்குழு சைட்ல இருந்து ஆஃபிஷியலா இதை பத்தின அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம்.
டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல எடுத்து வேற லெவல்ல கலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 60 கோடிகளை வந்து வேர்ல்ட் வைடா வந்து இந்த படம் வந்து கடந்துருச்சு. ஒரு போக்க பார்த்தா கண்டிப்பா 100 கோடியை டச் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைன் லெவலில் கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் மேல புக் மை ஷோ வெப்சைட்லேயே வந்து இந்த படம் வந்து ஒரு சக்சஸை பார்த்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1 மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து புக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. இருந்தாலும் இந்த படத்துக்கான மவுசு குறையல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை நாளைக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள் மண்ணை கவிச்சு அப்படின்னா உடனே வந்து எந்த தியேட்டர்ஸ்ல வந்து இந்த படத்தை தூக்கிட்டு அந்த படங்களை போட்டாங்களோ அவங்க அந்த படத்தை தூக்கிட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை மறுபடியும் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஹிந்தியில கரண் ஜோஹர் தயாரிப்புல தோஸ்தானா பாகம் 2 படம் உருவாக்குவதாகவும் இதுல வந்து கார்த்திக் ஆரியன், ஜான்வி கபூர், லக்ஷய் ஆகியோர் வந்து நடிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் இன்னும் துவங்காமலே இருக்கு. இப்ப வந்து புதிய நடிகர்களோட இந்த படம் மீண்டும் துவங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல வந்து லக்ஷய், விக்ராந்த் மாசி ஆகியோர் கூட சேர்ந்து நடிகை ஸ்ரீலீலாவும் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இப்போதைக்கு 2 ஹிந்தி படங்கள்ல கைவசம் வச்சிருக்க இவங்க இப்ப 3வதாக இந்த ஹிந்தி படத்திலையும் ஜாயின் ஆயிருக்காங்க. சோ தெலுங்கு சினிமால முன்னணி நடிகையாக வலம் வந்த ஸ்ரீலீலா வந்து தமிழ்ல வந்து இப்ப பராசக்தி படம் மூலமாக அறிமுகமாறாங்க. சோ இதனுடைய படப்பிடிப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ அதோட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 3 ஹிந்தி படத்திலேயே நடிக்கிறாங்க இவங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து இவங்களுடைய இந்த growth வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து இவங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. லாரன்ஸ் உடைய பென்ஸ் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த படத்துல நிவின் பாலி மற்றும் மாதவன் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. நிவின் பாலி நடிக்கிறது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த படம் மூலமாக எல்சியூக்குள்ள வந்து நிவின் பாலியும் வந்து ஜாயின் ஆகிறாரு. சோ லோகேஷ் உடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்காக எடுக்கப்படுற ஒரு படம் தான் இது. லோகேஷ் உடைய கதையை பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்றாரு. சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப ரீசெண்டா வந்து தொடங்கி இருந்துச்சு. ஈவன் சிவகார்த்தியனும் வந்து அந்த செட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அது என்ன ரீசன் அப்படின்னா அவர் அந்த படத்துல நடிக்கல. அந்த படத்தோட டைரக்டரான பாக்யராஜ் கண்ணனுடைய முதல் திரைப்படத்தோட ஹீரோ வந்து சிவகார்த்தியன் தான். அதாவது ரெமோ திரைப்பட டைரக்டர் தான் பாக்யராஜ் கண்ணன். சோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சிவகார்த்தியன் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ பொறுத்து பார்க்கலாம். அதாவது முதல் எல்சியூ திரைப்படம் லோகேஷ் டைரக்ட் பண்ணாம இன்னொரு டைரக்டர் டைரக்ட் பண்ற திரைப்படம் பொறுத்து பார்க்கலாம். இந்த படம் சக்சஸ் ஆக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. சேலத்துல இருக்க ராக்ஸ் பை டிஎன்சி தியேட்டர்ஸ் வந்து ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். சோ அதாவது டிஎன்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப் ஷோஸ். அதாவது இது வந்து படத்தை விரும்பி பார்க்கணும் அப்படின்னு போற நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. சோ அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேர்ஸ்டேஸும் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து போன் கொண்டு போக கூடாது. அதை தாண்டி கிட்ஸை வந்து கூட்டிட்டு போக கூடாது. அதாவது 14 வயதுக்கு குறைஞ்சவங்க வந்து தியேட்டர்ஸுக்கு வந்து கூட்டிட்டே போக கூடாது. அதை தாண்டி லேட்டா வந்து படம் பார்க்க போக கூடாது. சோ இது எல்லாமே வந்து படம் பார்த்து அதை வந்து என்ஜாய் பண்ண போறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆக இருக்கிற விஷயங்கள். சோ அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க இவங்க. சோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இதை வந்து கண்டினியூ பண்ணாங்க. அதுவும் எல்லா தியேட்டர்ஸ்லயும் வந்து இதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பூமை எதிர்பார்க்கலாம். சோ இந்த இனிஷியேட்டிவ் குறித்த உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. நயன்தாரா வந்து அடுத்ததாக இப்ப மூக்குத்தி அம்மன் பாகம் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் மேல ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்காங்க அவங்க. சோ சுந்தர் சி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. சோ ரீசெண்டா நயன்தாரோடைய நடிப்புல ரிலீஸ் ஆன திரைப்படங்களுக்கு பெருசா வரவேற்பு கிடைக்கல. சோ இந்த படம் அவங்களுக்கு ஒரு கம்பேக்க கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு தகவல் வெளியா இருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து நயன்தாரா டூவல் ரோல் பிளே பண்றாங்களா. அதன்படி ஒரு நயன்தாரா அம்மனாகவும் இன்னொரு நயன்தாரா வந்து ஒரு போலீஸ் ஆபீசராக காக்கி யூனிஃபார்ம் போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நயன்தாராவுடைய கேரியர்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆபீசராக நடிக்கிறாங்க. அதாவது ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது. இந்த டெம்ப்ளேட்டை பார்க்கும் பொழுது பழைய அம்மன் பட டெம்ப்ளேட்ஸாவே இருக்கு. சோ மூக்குத்தி அம்மன் அப்படின்றது பழைய அம்மன் படம் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம். ஆனா இப்ப மசாலா சுந்தர் சி டைரக்ட் பண்றாரு. சோ அதை வச்சு பார்க்கும் பொழுது பழைய அம்மன் பட டெம்ப்ளேட்ஸ் தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. நடிகர் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படத்துல கௌதம் மேனன், செல்வராகவன், யாஷிகா ஆனந்த் உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நடிகர் ஆர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல வரும் கிஸ்ஸா பாடல்ல வந்து திருமலை திருப்பதியோட ஸ்ரீனிவாச கோவிந்தா பாடல் வரிகளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருந்துச்சு. இதுக்கு வந்து ஜனசேனா கட்சியுடைய திருப்பதி நிர்வாகி கிரண் ராயர் அப்படின்றவர் வந்து இந்த பாடல் பற்றி போலீஸ்ல வந்து புகார் அளித்திருக்காரு. இந்த
பாடலை படத்துல இருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. அதை தாண்டி இந்த பாடலை நீக்க சந்தானம் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கேட்டு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாகி இருக்கு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா படக்குழு வந்து உடனே வந்து படத்துல இருந்து அந்த பாட்டை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க, அதே மாதிரி சர்ச்சையா வரும் அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க வந்து இதை வந்து ப்ரொமோஷனுக்காக பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா அப்படின்றது தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் என்ன மாதிரி வரப்போகுது, சந்தானத்துக்கு இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திய சினிமாவுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் தான் தாதா சாஹேப் பால்கே. இந்தியாவுடைய முதல் திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. 1913ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாகி இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ பல படங்களை தயாரிச்சு டைரக்ட் பண்ணி 1870ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1944ஆம் ஆண்டு காலமானாரு. இந்தியாவுக்கு சினிமாவை கொண்டு வந்து அதை வளர்த்து அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காராம். அதனாலதான் அவருடைய பேர்லயே வந்து இந்தியாவுடைய உயரிய சினிமா விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு பயோபிக்கா எடுக்கிறதுக்கு டைரக்டர் ராஜமௌலி, அவருடைய மகன் கார்த்திகேயா, மேக்ஸ் ஸ்டுடியோஸ் வருண் குப்தா ஆகியோர் வந்து முயற்சி செய்து வருவதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. சோ படத்துக்கான கதை, திரைக்கதை எல்லாமே வந்து இப்ப ரெடியா இருக்கான். சோ அதை கேட்ட ஜூனியர் என்டிஆர் வந்து இந்த படத்துல நானே நடிக்கிறேனே அப்படின்ற மாதிரி விருப்பம் தெரிவிச்சதாக இப்ப ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஜூனியர் என்டிஆர் தற்போது பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஹிந்தில வந்து வார் பாகம் 2லயும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. சோ அதை முடிச்சதுக்கு பிறகு பால்கேவின் பயோபிக் படத்துல நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இது எல்லாமே பேச்சுவார்த்தை கட்டத்துல தான் இருக்கு. இதை பத்தினா அபிஷியலா அவங்க வந்து எந்த முடிவும் எடுக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய பயோபிக்கை வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண போறாரு. தனுஷ் வந்து அதுல இளையராஜாவாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. ஆனா அந்த டைம் வந்து ரசிகர்களே கேட்டிருந்தாங்க. அதாவது கேப்டன் மில்லர், சாணி காகிதம் போன்ற படங்களை எடுத்த அருண் மாதேஸ்வரன் முழுக்க முழுக்க ரத்தம் சொட்ட சொட்ட வயலன்ஸ் நிறுவன திரைப்படங்களாக எடுத்திருக்காரு. இவரால இளையராஜாவுடைய பயோபிக் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ இவருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்ட நேரம் அது வந்து தனுஷுடைய சாய்ஸ், அதனால கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வெளியாகி இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு இந்த படம் வந்து டிராப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியான நிலையில கிடையாது, அந்த படம் கண்டிப்பா வரும். தனுஷ் வந்து இப்ப வேறு சில திரைப்படங்களை பிஸியாக இருக்காரு. அதை முடிச்சுட்டு இந்த படத்தை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த படம் இந்த ஆண்டும் தொடங்கப்படல அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. சோ இப்ப வந்து இது குறித்து இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது நேத்து வந்து தன்னுடைய 50வது ஆண்டு இசை பயணத்தை இளையராஜா தொடங்கி இருந்தாரு. சோ அந்த நல்ல நாள்ல கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்று படம் குறித்த எந்த ஒரு அப்டேட்ஸுமே வெளியாகல. அட்லீஸ்ட் ஒரு போஸ்டரோ டீசரோ கூட வெளியிடல. சோ இந்த படம் டிராப் ஆகிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு. சோ முதல்ல அந்த படம் என்னிடம் தான் வந்துச்சு. ஆனா சில காரணங்களால தனுஷை வச்சு என்னால அந்த படத்தை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாரு அப்படின்றதும் கூடுதல் தகவல். சோ இதனால இந்த படம் டிராப் ஆயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படக்குழு மற்றும் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகட்டும். பீட்சா படத்தின் மூலம் தமிழ் சினிமால இயக்குநராக அறிமுகமான கார்த்திக் சுப்ராஜ் இப்ப சமீபத்துல ரெட்ரோ திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சூர்யா கூட அவர் இணைய முதல் திரைப்படம் இதுதான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்த இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் வைஸ் வந்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அவருடைய ரிங்டோன் கூட அண்ணாமலை படத்தோட பிஜிஎம் தான் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ சின்ன வயசுல இருந்தே ரஜினியை பார்த்து வளர்ந்ததால அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது அவருடைய பல வருட கனவு. அது வந்து பேட்ட படம் மூலமாக அவருக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அந்த படத்தை வந்து ஒரு தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக பண்ணியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா வந்து ரெட்ரோ படத்துக்கு பிறகு ஒரு சில இன்டர்வியூஸ்ல வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூல வந்து இவர் வந்து ஏதாவது படத்துல நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல வந்து நடிச்சிருக்காரு. நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்ட படத்துல நடிச்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அதாவது இவர் அந்த படத்துல பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஒரு சீன்ல வந்து ரஜினிகாந்த் வந்து பைக்ல போயிட்டு இருக்காரு. அப்ப அவரை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போற இன்னொரு பைக்கராக வந்து இவர் நடிச்சிருப்பாரு. அது கிட்டத்தட்ட ஒரு மில்லி செகண்ட் வர்ற ஒரு சீன் தான். சோ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரிஃபர் பண்ணியிருக்காரு. சோ இந்த விஷயத்தை அவர் சொல்ல உடனே வந்து அந்த வீடியோ தேடி பிடிச்சு ரசிகர்கள் வந்து அந்த வீடியோ வந்து இப்பதான் பார்த்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து சத்தமே இல்லாம இந்த பேட்ட படத்துல நடிச்சிருக்காரு. அந்த விஷயம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் 2வது முறையாக நடிச்சிருக்க படம் தான் தக் லைஃப். அவர் கூட சேர்ந்து சிம்பு, த்ரிஷா உட்பட பல முக்கிய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவென்ட் வந்து மே 16ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் ஏற்பட்டிருந்ததால இசை வெளியீட்டு விழாவை வந்து தள்ளி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி படத்துல வந்து அறிவிச்சிருந்தாங்க. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒபிஷியல் ரிலீஸ் ஒன்று பண்ணிருக்காங்க. அதாவது மே 17ஆம் தேதியில இருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்டேட் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ட்ரெய்லர்ல
லான்ச் ஈவென்ட் வந்து மே 17ஆம் தேதி நடக்குமா. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர் லான்ச் வந்து மே 20ஆம் தேதியும், மலையாள ட்ரெய்லர் லான்ச் வந்து மே 21ஆம் தேதியும், தெலுங்கு ட்ரெய்லர் லான்ச் வந்து மே 22ஆம் தேதியும், ஆடியோ லான்ச் ஈவென்ட் வந்து மே 24ஆம் தேதி சாய்ராம் காலேஜ்ல நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. தாண்டி ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் வந்து டெல்லியில வந்து மே 26, பெங்களூர்ல வந்து மே 27, ட்ரிவெண்ட்ரத்துல வந்து மே 28, வைசாக்ல வந்து மே 29, மலேசியால வந்து மே 31, துபாயில வந்து ஜூன் 1 நடக்க இருப்பதாக இப்போ வந்து படக்குழு வந்து ஒரு டைம் டேபிள போட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை ஒரு பக்கா பேன் இந்தியா படமாக ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிளிக் ஆனிச்சு அப்படின்னா இந்த படத்தோட கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கமல்ஹாசன் வந்து ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதாவது தக் லைஃப் படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரிஜினலா வந்து தான் தான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து டைட்டில் வந்து அமர் ஹெயின் அப்படின்றதான் டைட்டிலா. சோ அதைத்தான் இப்ப தக் லைஃப் ஆக மணிரத்னம் வந்து எடுத்திருக்காரு. அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி அவருடைய ஸ்டைல்ல வந்து படமாக எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. சோ அந்த அமர் ஹெயினுடைய பிளாட் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து இறந்துட்டாரு ஆனா இறக்கல, அதுதான் பிளாட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, விக்ரம் படத்தோட பிளாட்டும் அதுதான். அதாவது ஒரு மனிதர் வந்து தன்னுடைய டெத்தை வந்து சீட் பண்றது தான் விக்ரம் படத்தோட கதை. இதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். பட் இது சீட் அப்படின்னு இல்ல, இறந்துட்டாரு ஆனா இறக்கல. சோ ஒரு வித்தியாசமா இருக்கு. பட் பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் நாட்கள் இருக்கு. சோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகட்டும், அதை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகட்டும், படம் ரிலீஸ் ஆகட்டும், என்ன மாதிரி ஒரு படமாக வரப்போகுது, ரசிகர்களை கவர போகுதா, ஒரு பேன் இந்தியா ஹிட் கொடுக்க போகுதா, இந்த படம் 1000 crores கலெக்ட் பண்ண போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இதோட இன்னைக்கான சினிமா செய்திகள்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த செய்திகள் தொடர்பான உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான செய்திகளை வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.